காலேஜ் ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு போறேன். படிக்கிறாங்களா அந்த ஸ்கூல்ல தான்? படிக்கிறாங்களா? ஆமா, நீ யாருன்னு? ஏய், நான் யார நான் கேக்குறேன், எனக்கு தெரியல. இது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? மதுமதாபுரி நாடு. ராஜேந்திர மகன் சோமணி இருக்கா? ஐயா, அந்த பெண்ணுக்கு சந்தர்வா கேட்டுச்சு. மாண்டு விட்ட பிணத்துக்கு பெண் கொடுக்க சம்மதமா? கல்யாணம் பண்ணி நீதானே? உட்கார் உட்கார், தாலி கட்டு உட்கார். ஏய், உட்காந்து தெரியல, உட்காந்து எங்க வச்சுங்கிற? கல்யாணம் பண்ணி தான் நேரமா பாரு. ஆமா, லைசன்ஸ்க்கு லைசன்ஸ் தாலி கட்டி இருக்கற. ஆக்கல இது கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணி யாரு? என் பொண்ணு. அச்சுக்கோ. நாட்டுல பேர் பதி பாகமா? நாட்டுல பேர் பதி கேட்கணும். அட கஸ்மாலத்தை போட்டுடா. இந்த நாட்டுல பேர் பதி பாகம் 10 லட்சம் பொண்ணு உனக்காக வச்சிருக்கிற. எங்க நாட்டுல இருக்கு பாரு. அப்படியா? ஆமா. அப்படியே வாடா. இருந்து ஒரு முறை என்ன மாட்டிட்டு போங்க தாய். தான வாழ்த்துனா. என் பொண்ணு நல்லா இருக்குன்னு நான் வாழ்த்து போறேன். இதே மாதிரி நீ வாழ்த்து. சம்மதம் தானே? மாலை மாற்றிக்கொள். சம்மதத்தோடு தான் நம்பிக்கிறேன். கல்யாணம் நடக்க மாலை மாற்றிக்கொள். அந்த வசந்தா 10 மாதம் சுமந்து பெற்ற மகளா இருந்தால் மாண்டு விட்ட பணத்துக்கு யாராவது பெண் கொடுப்பார்களா? அவங்க ஒரு பெண்ணு, தாய் தந்தை இல்லாத அனாதை. ஆகால இந்த நாட்டுக்காக ஆசைப்பட்டு 10 லட்சம் பொண்ணுக்காக ஆசைப்பட்டு மாண்டு விட்ட பணத்துக்கு தாலி கட்டி வைத்து விட்டால் படுவாவி. ஏதோ உன்னுடைய தலையெழுத்து எப்படி விதி எப்படி போகுதோ அதே வழி. அம்மா தாய்மார்களே, அப்பா தந்தைமார்களே, கொல்லி காசுன்னு சொல்வார்கள். அனாதை பணமாக இருக்கிறார். மாண்டு விட்ட பிணத்துக்கு தாலி கட்டியாச்சு. ஏதோ உன் கையில கிடைச்ச காணிக்கையை செலுத்தினா ஏதாவது புண்ணியம் கிடைக்குன்னு நான் பார்க்கிறேன். உன் கையில கிடைச்ச காணிக்கையை போடுங்கம்மா. கரண்ட பல்சனம் புகுமா கருகிய பொருள் வரும்